வணக்கம் நண்பர்களே, முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். முதல் டாபிக்கு, நவ்ஜோத் சிங் சித்து இருக்கார்ல, பஞ்சாப் காங்கிரஸ் உடைய முக்கிய தலைவர். அவருடைய மனைவி கவுர் சித்துவை பஞ்சாப் காங்கிரஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க, கட்சியிலிருந்து நீக்கியிருக்காங்க பஞ்சாப் காங்கிரஸ். என்ன பின்னணி தெரியுமா? அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா 500 கோடி கொடுப்பவரே முதல்வர் ஆகிறார், அதனால சித்துவை முதல்வர் வேட்பாளராக முன்னிறுத்த காங்கிரஸ் அனுமதிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மனசில் பட்டதை மைண்ட் வாய்ஸ்ன்னு நினச்சி சத்தமாக பேசுகிறீங்க அப்படின்னு தானும் சொல்லுவார்ல, அது மாதிரி அவங்க பேசிட்டாங்க. 500 கோடி கொடுக்குறவங்க தான் முதல்வர் வேட்பாளராக முன்னிறுத்தப்படுறாங்க, அதனால் நவ்ஜோத் சிங் சித்து சிஎம் கேண்டிடேட்டாக முன்னிறுத்தப்படுவதற்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு காங்கிரஸுக்குள்ளே நடக்கக்கூடிய விவகாரத்தை பளிச்சுன்னு ஓப்பனாக பேசினதுனால இப்போ கடுப்பாகி பஞ்சாப் காங்கிரஸ் அவங்கள கட்சியை விட்டு நீக்கியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு பரபரப்பான இன்சிடென்ட் நடந்திருக்கு. இது முதல் டாபிக். ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம்? இன்னைக்கு புதுச்சேரிக்கு விஜய் பயணம் மேற்கொண்டிருக்காரு. மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடந்திருக்கு. 5000 பேருக்கு மட்டும்தான் அனுமதி அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறை திட்டவட்டமாக சொல்லி தான் பர்மிஷன் கொடுத்தாங்க. 5000 பாஸ் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. தாவேக்கா என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு பாஸுக்கு 2 பேருக்கு அனுமதி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எல்லாத்துக்கிட்டையும் சொல்லி, புதுச்சேரியில் எல்லாத்துக்கிட்டையும் சொல்லி கூட்டிட்டு போகும்போது காவல்துறை தடுத்து நிறுத்தியிருக்காங்க. ஒரு பாஸுக்கு ஒரு ஆளு தான், 5000 பாஸ் வழங்கப்பட்டிருக்கு, 5000 பேருக்கு மட்டும்தான் அனுமதி. நீங்கள் ஒரு பாஸுக்கு 2 பேர் அப்படின்னா 10000 பேர் வந்துடுவாங்க, கூட்டம் கூடிரும், கண்ட்ரோல் பண்ணுறது கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறை பார்த்தீங்கன்னா தடுத்துருக்காங்க. ஆனந்த் இருக்கார்ல, புஷி ஆனந்த், அவர் பார்த்தீங்கன்னா இல்லை ஒரு பாஸுக்கு 2 பேர் அனுமதிங்க அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறை கிட்ட வாக்குவாதம் பண்ணியிருக்காரு. அந்த காவல்துறை அதிகாரி டென்ஷன் ஆயிட்டாங்க. ஏற்கனவே 40 பேர் இறந்து போயிருக்காங்க. அந்த இன்சிடென்ட் இப்போ தான் நடந்திருக்கு. அதனால போலீஸ் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு நீங்கள் ஒன்றும் சொல்லாதீங்க, எங்களுக்கு தெரியும் நாங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு எங்களுக்கு தெரியும் அப்படின்னு அங்கே இருந்த ஃபீல்டில் இருந்த எஸ்எஸ்பி பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த வீடியோ இன்றைக்கி ரொம்ப வைரலாக ஷேர் ஆகுது. இது ரெண்டாவது டாபிக். மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோன்னா, கேரளாவில் லோக்கல் பாடி எலெக்ஷன்ஸ் நடக்குது. போன 2020 நடந்த உள்ளாட்சி தேர்தலில் 77% இடங்களில் பாஜக வேட்பாளர்களை நிப்பாட்டியிருந்தாங்களா, இந்த வாட்டி கேரளா வரலாறுலேயே முதன்முறையாக 90% மேற்பட்ட இடங்களில் வேட்பாளர்களை களமிறக்கி கேம்பெயின் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பாலக்காட்டில் பார்த்தீங்கன்னா பாஜக வேட்பாளர்களை ஆதரித்து அண்ணாமலை பார்த்தீங்கன்னா கேம்பெயின் பண்ணியிருக்காரு. கேரளா பிஜேபி அண்ணாமலை கிட்ட கேரளாவில் கேம்பெயின் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா கேரளா பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கேரளாவுடைய, பாலக்காடு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கேரளாவுடைய பார்டர், நிறையா தமிழ் மக்களும் அங்கே இருக்காங்க. அண்ணாமலை அவர்கள் தமிழக பாஜகவுடைய முக்கியமான ஃபேஸா, அப்போ அண்ணாமலை போய் அங்கே கேம்பெயின் பண்ணால் டெஃபினட்டாக சப்போர்ட் கூடும் அப்படிங்கிறதுனால கேரள பிஜேபி அண்ணாமலைகிட்ட கேட்டிருக்காங்க. அதனை ஏற்று அண்ணாமலை பாலக்காட்டில் பரவலாக பிரச்சாரம் மேற்கொண்டிருக்காரு. அந்த பிரச்சாரத்தின் நடுவே அட்டப்பாடியில் தேசிய விருது பெற்ற பாடகி நஞ்சி அம்மாவை சந்திச்சு அவங்களுக்கு மரியாதை செலுத்தி அவங்க பாடுறத ரொம்ப ரசித்து அண்ணாமலை கேட்டிருக்காரு. அந்த வீடியோவும் சமூக வலைதளத்தில் வைரலுங்க. தமிழ்நாட்டில் மட்டும்தான் பாஜகவினர் அண்ணாமலைக்காக உசுரை கொடுக்குறாங்கன்னா, கேரள பாஜகவினரும் அண்ணாமலைக்கு அவ்வளவு ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடிஞ்சிச்சு. இது மூணாவது டாபிக். நாலாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோன்னா, விகடன் பார்த்தீங்கன்னா 14/12 ஒரு புத்தகத்தை வெளியிட போகிறாங்க போல். அதனுடைய அட்டை படத்தை வெளியிட்டிருக்காங்க. அந்த அட்டை படம் பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் இருக்கக்கூடிய தீபத்தூனுடைய புகைப்படத்தை போட்டு அந்த தீபத்தூனுக்கு மேலே தமிழ்நாடுடைய புகைப்படம் இருக்கிற மாதிரியும் தீயை வச்சு அதை கொளுத்துற மாதிரியும் ஒரு அட்டை படம். எவ்வளவு மோசமான விசுவலைசேஷன் இது அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர் இந்து முன்னணி கொந்தளிக்கிறாங்க. தமிழகத்தை கலவர பூமியாக மாற்ற பார்க்குறாங்க இந்து முன்னணி பிஜேபி அப்படின்னு திராவிடியன் ஸ்டாக்ஸ் சொல்கிறாங்களே. கலவர பூமியாக தமிழகத்தை மாற்றணும்னு முயற்சிக்கிறவங்க எதுக்காக நீதிமன்றத்துடைய படி ஏற போகிறாங்க? எதுக்காக நீதிமன்றத்திட்ட முறைப்படி அனுமதி வாங்கி இந்த வேண்டுகோளை முன் வச்சுக்கிருக்காங்க? ஜஸ்டிஸ் ஜிஆர் சுவாமிநாதன் அவர்களுடைய தீர்ப்புக்கு அவருக்கு எதிராக ஒரு நரேட்டிவை செட் பண்ணுறாங்களே. ஜிஆர் சுவாமிநாதன் அவர்களுடைய தீர்ப்பு சரிதான் அப்படின்னு அதன் பிறகு 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வு அதை உறுதிப்படுத்தினாங்களே. எல்லா நீதிபதியும் சரிதான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் திராவிடியன் ஸ்டாக்ஸ்க்கு மட்டும்தான் இதில் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு பாஜக கொந்தளிக்கிறாங்க. விகடனுக்கு கடுமையான கண்டனங்களையும் பாஜகவினர் இந்து முன்னணி முன் வச்சுக்கிருக்காங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்த மீடியாக்கள் மீது பத்திரிகைகள் மீதெல்லாம் ஆக்ஷன் எடுக்கணும். இது சம்பந்தப்பட்ட மினிஸ்டர் எல் முருகன் அவர்கள் என்ன பண்ணிக்கிறீங்க? தொடர்ந்து விகடன் இது மாதிரி தான். ட்ரம்புக்கு முன்பாக மோடி அவர்களுடைய கை கால்கள் சங்கிலியால் கட்டப்பட்ட நிலையில்
உட்காந்துருக்கிற மாதிரி ஒரு அட்டை படத்தை வெளியிட்டாங்க. அப்போவே விகடனுக்கு ஃபுல் ஸ்டாப் வச்சுருந்தீங்கன்னா இப்போ இது மாதிரி படத்தை வெளியிட அவங்க பயப்படுவாங்க. அப்போ எந்த ஆக்ஷனும் எடுக்கலை. அதனால சர்வ சாதாரணமாக இது மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு எதிராக, பிஜேபிக்கு எதிராக இப்படி அட்டை படத்தை வெளியிட்டு இருக்காங்க, கார்ட்டூன் போட்டுக்கிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர் கோபத்தோட எல் முருகன் அவர்களை டேக் பண்ணி பதிவுகள் போடுறாங்க. இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து கனெக்ட்ல இருங்க. அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்க போறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.